children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Question number 2. Distribute all the 15 pedas in plates equally among 5 people. How many pedas will each get அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே தான். 15 pedas இருக்குது. டோட்டல் pedas என்னது 15. ஸோ இங்கே நமக்கு பிளேட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ டோட்டல் pedas வந்து 15 pedas. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம 5 பீப்புளுக்கு ஈக்குவலாக வந்து என்ன பண்ண போகிறோம், ஷேர் பண்ணி கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து நான் பிளேட்டில் உங்களுக்கு ட்ரா பண்ணி சொல்லித்தரேன். உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேடாஸ் வந்து ட்ரா பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கரெக்டா? அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு எத்தனை பேடாஸ் கிடச்சிருக்கு? 3 பேடாஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? இதே நம்ம இப்போ சப்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் பேடாஸ் வந்து 15. அந்த 15 மேலே எழுதிக்கோங்க. ஸோ 5 பீப்புளுக்கு தானே ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15 மைனஸ் 5 பண்ணுங்கள். 5 மைனஸ் 5 0. 1 மைனஸ் 0 1. 1. வெரி குட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எத்தனை பேடாஸ் இருக்குது? 10 பேடாஸ் இருக்குது. அகெயின் ஒரு 5 எடுக்க போகிறேன் அதுலேருந்து. ஸோ சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணணும், பாரோ பண்ணணும். ஏன்னா மேலே 0 இருக்கிறனால பாரோ பண்ணுங்கள். அப்போ இங்கே 0 ஆயிரும், இது 10 ஆயிரும். 10 மைனஸ் 5 வெரி குட். ஸோ இங்கே 0 தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே போட தேவையில்லை. கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மக்கிட்ட 5 இருக்குது. அகெயின் இதை வந்து என்ன பண்ண போகிறோம், 5 பீப்புளுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ 5 மைனஸ் 5 என்ன வரும்? 0 வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. So 15 equally shared by 5 is 3 each. So 15 divided by 5 is equal to 3. Understand ஆகுது அந்த சம்? இதே மாடலாக நம்ம நிறைய சம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நல்லா வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியும் நம்ம ஒரு மெத்தட் ப்ரீவியஸில் பார்த்தோம்ல, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 வந்து என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 5 பேடாஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 1 1 1 1. அப்போ 5 பேடாஸை வந்து இங்கே போயிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம காஜு கட்லீஸ்க்கு இந்த மெத்தட் தான் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அகைன் ஒரு 5 பேடாஸ் எடுக்கிறோம். ஸோ சப்ராக்ஷன் பண்ணுறோம். அப்போது 1 1 1 1 1. ஸோ இப்போ நம்ம அகைன் 5 இதை இங்கே பிளேட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். ரிமைனிங் என்ன இருக்குது? 5. அந்த 5 லாஸ்ட்டு சப்ராக்ஷன் பண்ணுறோம். அதுதான் நமக்கு 5 மைனஸ் 5 0 வந்துடுது. ஏன்னா நம்ம 5 இதை இங்கே ட்ரா பண்ணிடுவோம் இல்லையா, 1 2 3 4 5. அப்போ 5 இதை இங்கே என்ன பண்ணிடுவோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ஏதாவது லெஃப்ட் பேடாஸ் இருக்கா, ரிமைனிங் பேடாஸ் ஏதாவது இருக்கா? லெஃப்ட் பேடாஸ் இல்லை. ஸோ அதுதான் நமக்கு இங்கே 0 வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெட் அஸ் திங்க். ஃபஸ்ட்டு சம், ஈச் சைக்கிள் நீட்ஸ் 2 wheels. உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு சைக்கிளுக்கும் 2 wheels தேவைப்படும். ஹவு மெனி சைக்கிள்ஸ் கேன் பி ஃபிட்டட் வித் 12 wheels. இப்போ நம்மக்கிட்ட 12 wheels இருக்குது. அப்போனா எத்தனை சைக்கிளை நம்மளால் ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சைக்கிளுக்கும் வீல்ஸ் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 கரெக்டா, 3 4 அப்படியே இங்கே அடிச்சுட்டே வரலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து 4 wheels வந்து ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ 4 wheels வந்து இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. அப்புறம் நெக்ஸ்ட் 2 wheels நம்ம ட்ரா பண்ணுவோம். 1 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. 1 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. 1 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. 1 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க.
அப்போ இங்க எத்தனை சைக்கிள்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வீல்ஸ் வச்சு ஃபிட் ஆயிருக்கு கவுண்ட் பண்ணுங்க 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 சைக்கிள்ஸ் நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருக்கு 12 வீல்ஸ் வச்சா ஓகேவா ஸோ 12 ஈக்குவலி டிவைடட் பை 2 12 ஈக்குவலி டிவைடட் பை 2 இஸ் 6 ஸோ 12 டிவைடட் பை 2 இஸ் 6 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம் ஓகே நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம் லுக் அட் த பிக்சர் கேர்ஃபுல்லி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஜலேபீஸ் ஸோ இந்த ஜலேபீஸை நம்ம வந்து கவுண்ட் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து பாருங்கள் ஒவ்வொரு பிளேட்லேயும் எத்தனை ஜலேபீஸ் இருக்குது 4 ஜலேபீஸ் இருக்குது கரெக்டாக 4 ஸோ இதை எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் 4 + 4 8 8 + 4 12 12 + 4 16 16 + 4 20 20 + 4 24 ஸோ 24 ஜலேபீஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணலாமா இல்லைனா நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணலாம் 1 by 1 கூட கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் ஸோ there are dash jalebis 24 jalebis அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க ஹவு டிட் யூ கவுண்ட் நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணீங்க டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் குரூப்பாக கவுண்ட் பண்ணிங்களா இல்லை 1 by 1 கவுண்ட் பண்ணிங்களான்றதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து எப்படி கவுண்ட் பண்ணோம் குரூப்பாக ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணோம் செகண்ட் வந்து 1 by 1 கவுண்ட் பண்ணோம் கரெக்டாக ஓகே ஆர் நம்ம பார்த்தோம் இல்லையா 4 + 4 + 4 ஆகும் அப்படியே ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள் 4 + 4 8 8 + 4 12 12 + 4 16 16 + 4 20 20 + 4 24 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு பிளேட்டில் வந்து சம் ஜலேபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 ஸோ டோட்டலாக 24 ஜலேபீஸ் இருக்குது நமக்கு இங்கே தனித்தனியாக பிளேட்டில் வச்சுருந்தாங்க இல்லையா 4 அதை வந்து இங்கே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிக் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பிளேட்டில் 4 என்ன பண்ணிட்டாங்க நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இது 24 ஜலேபீஸை அப்படியே ஒரு பிக் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ இதில் இங்கே பாருங்கள் டேஷ் இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஜலேபீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ 4 தானே இங்கே இருக்குது நமக்கு எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது 1 2 3 4 5 6 ஃபோர்ஸ் இருக்குது ஸோ 6 4s are 24 ஜலேபீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா 6 அப்படின்றது என்னது குரூப்ஸ் ஒவ்வொரு குரூப்லேயும் 4 ஜலேபீஸ் இருக்குது ஸோ 6 groups of 4 jalebis is 24 6 groups of 4 jalebis are 24 jalebis ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பப்பா we have bought 24 jalebis இப்போ 24 jalebis வாங்கிட்டு வந்துட்டாங்க at home we are 9 members can we have 4 jalebis each அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம வீட்டில் 9 மெம்பர்ஸ் இருக்கோமே ஸோ எல்லாருக்கும் 4 ஜலேபீஸ் கொடுக்க முடியுமா 4 இந்த மாதிரி 9 4s கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆர் தர் எனஃப் ஜலேபீஸ் ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் பத்துற மாதிரி இருக்கா இன் தாராஸ் ஃபேமிலி டு ஹாவ் 4 ஈச் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கொடுக்க முடியுமா நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ டோட்டல் ஜலேபீஸ் என்னது 24 அதை வந்து நம்ம 9 பீப்புளுக்கு ஷேர் பண்ண போகிறோம் ஸோ 9 பிளேட்ஸ் நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன் 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ டோட்டல் ஜலேபீஸ் என்னது 24 அதை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 கொடுக்க முடியுதா 4 ஜலேபீஸ் கொடுக்க முடியுதா 3 ஜலேபீஸே பாதி பேருக்கு தான் கொடுக்க முடியுது பாருங்கள் 1 2 3 4 5 6
6 பீப்புளுக்கு தான் 3 ஜலேபிஸே கொடுக்க முடியுது. ரிமைனிங் 3 பீப்புளுக்கு 2 ஜலேபிஸ் தான் வருது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், 4 ஜலேபிஸ் கொடுக்கணும்னு சொல்கிறான். 9 பீப்புளுக்குமே 4 ஜலேபிஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி ஜலேபிஸ் ஷுட் தாரா பை ஸோ தட் எவ்ரிவன் கேன் கெட் 4 ஈச். அப்போ எல்லாருக்குமே 4 கிடைக்கணும். அப்போ எல்லாருக்குமே 4 கிடைக்கணும்னா இன்னும் எவ்வளோ ஜலேபிஸ் கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. இப்போ எல்லாருக்குமே 4 கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு ஒரு கலரில் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். இப்போ எல்லாருக்குமே 4 கிடைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ எல்லா பிளேட்லேயுமே 4 ட்ரா பண்ணி விட்ருங்க. இல்லாததுக்கெல்லாம் ப்ளூ கலரில் ட்ரா பண்ணிடுவோம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது எதெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் ஃபேக் ஜலேபிஸ்னு வச்சுருங்க. அது உண்மையான ஜலேபிஸ் கிடையாது, நம்ம இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 12 ஜலேபிஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இமேஜின் தான் பண்ணியிருக்கோம். அப்போ 12 மோர் ஜலேபிஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், எல்லாருக்குமே 4 ஜலேபிஸ் கொடுத்துருக்கலாம். அப்போ இங்கே ஆன்சர் வந்து என்னது, how many jalebis should Dara buy so that everyone can get 4 each. அப்படின்னா அவன் எவ்வளோ வாங்கணும், 12 more jalebis வாங்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஃபஸ்ட்டு நீங்கள் 24 இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயும் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எல்லாருக்கும் 4 கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ 4 வர்ற மாதிரி ப்ளூ கலரில் நம்ம கவுண்ட் பண்ணி டாட்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இங்கெல்லாம் 2 தான் இருக்குது, அதனால் 2 நான் ப்ளூலே ட்ரா பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பிளேட்லேயும் 4 இருக்கிற மாதிரி ப்ளூ கலரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் ப்ளூ கலரில் வரைஞ்சிக்கிங்களோ அதை கவுண்ட் பண்ணி நம்ம எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஷேப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக ஒரு ஸ்கொயர் கூட இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆடாக இருக்கிற ஷேப்பை நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதிடலாம் ஈஸியாக இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட 24 ஜலேபிஸ் இருக்குது கரெக்டாக. நமக்கு வந்து ஆனால் எல்லாருக்கும் 4 கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 9 பீப்புளுக்கும் 4 ஜலேபிஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ல, அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி 9 பிளேட்ஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு 4 ஜலேபிஸ் எல்லா பிளேட்லேயும் வரைஞ்சிக்கோங்க. நமக்கு அதுதானே வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. ஸோ டோட்டலாக நீங்கள் 4 கொடுத்தீங்க அப்படின்னா 36 ஜலேபிஸ் வந்துடும் கரெக்டாக. ஸோ 36 ஜலேபிஸ் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை குரூப்ஸ் இருக்குது, 4 இருக்குது. எத்தனை 4 குரூப்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 9 4 குரூப்ஸ் இருக்குது. ஸோ 9 4s are 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27, 4 9s are 36. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான், பட் டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. 9 டேபிள்ஸ்லாம் படிச்சிருக்கணும் நீங்கள். ஸோ எத்தனை 4 குரூப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எத்தனை 4 குரூப்ஸ் இருக்குது, 9 4 குரூப்ஸ் இருக்குது. 9 times 4 குரூப்ஸ் இருக்குது. டைம்ஸ்னாலே மல்டிப்ளிகேஷன். அப்போ 9 into 4 is equal to 36. ஸோ ரெண்டில் நீங்கள் எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்க 4 சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, டேரெக்டாக 4 வரைஞ்சிருங்க. வரைஞ்சிங்கன்னா நமக்கு என்ன வருது, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 36 வருது கரெக்டாக. ஸோ இதை நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு இந்த 36 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் இதில் பாருங்கள் 4 இருக்குது, 4 குரூப்ஸாக இருக்குது. ஸோ எத்தனை 4 குரூப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 9 4s are 36 கரெக்டாக. ஸோ இந்த 36 அப்படின்றது நமக்கு வேணும். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 24 தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்,
36 minus 24 பண்ணுங்க. 6 minus 4 2, 3 minus 2 1 வந்துருச்சா? ஸோ அப்போ 12 more jalebis வாங்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், சப்ராக்ஷன் பண்ணணும். ஏன்னா இதுதான் நமக்கு இந்த அளவு தான் வேணும், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த அளவு தான், 24 ஜலேபிஸ் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 24 விட எவ்வளோ இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது 36 ரீச் பண்ணணும் அப்படின்ற நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? எதனால் சப்ராக்ஷன் பண்ணுறோன்னு புரியுதா? நமக்கு 36 வேணும், ஆனால் 24 தான் இருக்குது. அப்போ ஹவு மெனி மோர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதுதான் 12 more jalebis வேணும். இந்த மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நோன்னு எழுதிடணும். எனஃபாக இருக்குமான்னு கேட்குறாங்க இல்லையா? ஆர் தர் எனஃப் ஜலேபிஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன் தாராஸ் ஃபேமிலி டு ஹாவ் 4 each அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அது வந்து நோ, 4 4ஆக வராது. 24 ஜலேபிஸ் தான் இருக்குது, ஸோ 4 4ஆக வராது. ஹவு மெனி ஜலேபிஸ் ஷுட் தாரா பை ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் கெட் 4 each? எவ்வளோ வாங்கினா அவனுக்கு 4 4 கிடச்சிடும் எல்லாருக்கும்? 12 more jalebis. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.